சரோஜா, வாழ்த்துக்கள். நீ ஆசைப்பட்ட மாதிரியே இட்லி கடையை ஓபன் பண்ணியாச்சு. இப்படியே இட்லி வித்து சூரிய வம்ச சரத்குமார் தேவியானி மாதிரி நம்ம பெரிய பணக்காரங்களாயிருவோம். அவிய ஒரு பாட்டு பாடி முடியதுக்குள்ள பணக்காரவியலா ஆயிருவாவ. அது சீனிமா, நம்ம அப்படி ஆக முடியுமா? ஆவலாம் சரோஜா, முயற்சி பண்ணா ஆவலாம். எங்க ஆவி காட்டுங்க பாப்போம். சரோஜா, இன்னைக்கு இட்லி கடை, நாளைக்கு ஹோட்டல் கடை, அப்புறம் அதை விட பெரிய ஹோட்டல், அப்புறம் 5 ஸ்டாரு 7 ஸ்டாரு அந்த ரேஞ்சுக்கு போயிருவோம் சரோஜா. ஈஸியா பணக்காரங்களாயிரலாம். சொல்றதெல்லாம் ஈஸி தான், ஆனா நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நடைமுறையில நடக்குமாங்கதான் தெரியல சரோஜா. அதனால தானே இட்லி கடைக்கு பேரே கோடீஸ்வரி இட்லி கடைன்னு வச்சிருக்கா. எல்லாரும் கோடீஸ்வரி இட்லி கடை கோடீஸ்வரி இட்லி கடைன்னு கேட்டு கேட்டு உன்னை கோடீஸ்வரி ஆக்க போறாங்க சரோஜா. பேர்ல மட்டும் கோடீஸ்வரி இருந்தா பத்தாது, உண்மையாவே நான் கோடீஸ்வரி ஆகணும். அதுதான் என்னோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே. ஆவும் சரோஜா, கண்டிப்பா ஆகும். நீ இட்லி கடை வச்சிட்டால, இனி நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடக்கும். தேங்க்ஸுங்க, உங்க வார்த்தைப்படியே எல்லாமே நல்லதா நடக்கட்டும். சரோஜா, இட்லி கடை போட்டுட்டா. அம்மியே முதல்ல வியாபாரத்தை வாங்கியே எனக்கு ஒரு பிளேட் இட்லி கொடுமா. மா, எல்லாருக்கும் கொடுங்க, அப்பா காசு தந்துருவாங்க. நானும் இன்னைக்கு கடையில சாப்பிட்டு வேலை கிளம்புறேன். சரிப்பா சூர்யா, உட்காருங்க, எல்லாருக்கும் இட்லி எடுத்து வச்சு தாரேன். சரோஜா, நம்ம கடையில நம்மளே சாப்பிடுறது நல்லா இருக்குமா? ஏங்க, நம்ம கடையில நம்மளே சாப்பிடலாம், வேற யாரும் சாப்பிடுவா? முதல்ல நம்ம சாப்பிடுவோம், எல்லாரும் கேள்விப்பட்டு வருவாவே. சரி சரோஜா, எல்லாருக்கும் இட்லி கூட நாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். சரிங்க. ஏ கோமரி, வாழந்த மாடு, ஏ நெட்ட மாடு, ஏ பியானி எடுப்பா. ஏ அம்மம்மா, இத்தனை பேர் வச்சு கூப்பிடுறீங்களே, என் பேரை விட்டு கூட கூடாதா? எங்க அம்மா எனக்கு எவ்வளவு அழகான பேர் வச்சிருக்க, அந்த பேரை சொல்லி கூட வேண்டியதானே? ஆமா, அழகான பேர் வச்சிருக்காவே. அந்த நெட்ட மாடு தானே, நானும் அதான் கூப்பிட்டேன். என்னது நெட்ட மாடா? இங்க பாருங்க தேய், நெட்ட மாறின்னு எங்க அம்மா அழகான பேர் வச்சிருக்கா. இந்த நெட்ட மாடு குட்ட மாடு பேதி எடுப்பாங்க வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. யார் தேய்? எங்க அண்ணன் பொண்டாட்டி. என்னது இட்லி கடை போட்டுருக்காங்களா? எனக்கு தெரியாத, ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அதெல்லாம் மதிப்பாவத்தே, நான் வேலைக்கு போறேன்ல, அதனால வீட்டுக்கு 2 நாளா ஒழுங்கா போகல. அதான் எங்க மைனி யார்ட்ட சொல்லிருக்க மாட்டாவே. ஆமா, இவ கடை போட்டுருக்கவனே உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏத்தே, அதான் சொன்னேன்ல 2 நாள் அங்க போகல. தீபாவளி அன்னைக்கு கூட வெடி வெடிக்க பிசில இங்கே நின்ட்டேன். அதனாலதான் எங்க மைனி யார்ட்ட சொல்லிருக்க மாட்டாவத்தே. தீபாவளி கூட பிரியாணி செஞ்சு இருந்தாவில, ஞாபகம் இல்லையோ? என்னது பிரியாணிக்கு ஊறுகாயா? அதுவும் 2 பிளேட்டுக்கு. ரொம்ப கொஞ்சம் சாப்பிட்டுக்கே, வாய்க்குல போகாம ஊறுகாய் தொட்டுக்கிட்டு. நீங்க உண்மையிலே ரொம்ப பாவம் தான். சரி தே, எங்க மைனி எங்க இட்லி கடை போட்டுக்கவே? சரி தே, நான் இட்லி கடைக்கு போயிட்டு இட்லி வாங்கிட்டு வந்துறேன். ஏத்தே, நான் எதுக்கு கஷ்டப்பட்டு சமைக்கணும்? அதான் எங்க மைனி சமைச்சு வச்சிருக்காவில, போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் வந்துடும். சோறு மட்டும் வடிச்சு சின்ன பொண்ணுக்கு கொடுத்து விட்டா போதும். நான் போயிட்டு வந்துடுறேன் தேய்.
வாங்கி தின்னுட்டு வேலைக்கு போயிடலாம். நம்மளுக்கு மட்டும் பிறந்ததும் சரியில்லை, மறுமணம் வந்து வாச்சதும் சரியில்லை. ரெண்டு ஒத்த காசுக்கு வராது. சரோஜா, சொன்ன மாதிரி இட்லி கடை ஆரம்பிச்சிட்டியே? ஆமாக்கா, சொன்ன மாதிரி ஆரம்பிச்சிட்டேன். ஆனா என்ன நிறைய பேருக்கு தெரியல பத்திருங்க நான் கடை வச்சிருக்கது. ஆமா சரோஜா, எனக்குமே தெரியல. நீ நேத்து சொன்னால அதான் அப்படி வந்து பார்க்கலாமேன்னு வந்தேன். பார்த்தா நீ சொன்ன மாதிரி கடையை ஆரம்பிச்சு வச்சிருக்கியே. ஆட்கள் வருதா? ஏக்கா இன்னைக்கு யாரும் ஒழுங்கா வரல பத்திருங்க, பார்த்துட்டு போறவ. நாளையில இருந்து ஆட்கள் வரோன்னு நினைக்கேன். அப்படியே சரோஜா, நான் கூட வீட்டுல காலையில டிஃபன் செஞ்சுட்டேன் பாத்துக்க. இல்லன்னா நானும் வந்து வாங்கி இருந்திருப்பேன். ஏக்கா பரவாயில்லக்கா, இருக்கட்டும். இன்னைக்கு நான் கொஞ்சம் தான் செஞ்சேன். என் மவன், என் புருஷன், எங்க அம்மா, நான் எல்லாரும் இங்கதான் சாப்பிட்டுருக்கோம். எல்லாருக்கும் கடை இருக்கிறது தெரியட்டும் தான் இன்னைக்கு கடையை ஓபன் பண்ணி வச்சிருக்கேன்க்கா. அப்படியே சரோஜா? ஆமாக்கா, கம்மியா தான் செஞ்சிருக்கேன். சரோஜா, எனக்கு வேலை கேட்டிருந்தேன் இருக்கா? இருக்குக்கா, வாங்க. எனக்கு நீங்க கொஞ்சம் சாம்பார், சட்னி இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அது மட்டும் இல்லாம வியாபாரம் நடக்க வரைக்கும் நீங்க நிக்கணும். கொஞ்சம் தட்டுக்கிட்டு கழுவி தரணும். அதுக்கப்புறம் வியாபாரம் முடிஞ்ச பிறகு பாத்திரம் வளர்க்கணும். இந்த வேலையெல்லாம் செஞ்சு தந்தீங்கன்னா உங்களுக்கு நான் எவ்வளவு சம்பளம் பிறகு சொல்லி. சரோஜா, காலையில ஒரு வேலைக்கு தானே? ஆமாக்கா, முதல்ல காலையில ஒரு வேலைக்கு தான் போடலான்னு இருக்கேன். ஆட்கள் வரதை பொறுத்து தான் அதுக்கு பிறகு மதியம் சாயங்காலம் போடணும்னு யோசிக்கணும். சரி சரோஜா, எனக்கும் வேலை இருக்குன்னு சொன்னால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்கிட்டேன்னா நானும் என் பாட்டுக்கு வந்து வேலை செய்ய வந்துருவேன். ஏக்கா கொஞ்சம் விடிய கிளம்பி வந்துருங்கக்கா. அப்பதான் எல்லா வேலையும் செஞ்சு 7:30 ரெடி பண்ண முடியும். சரோஜா, என் பிள்ளைகளுக்கு டிஃபனு? ஏக்கா அது நீங்க காசு கொடுத்து வாங்கிடுங்கக்கா. ஏன்னா நானே கடை இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எல்லாருக்கும் சும்மா கொடுக்க முடியாதுல்லக்கா. காசு கொடுத்து எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கிடுங்க. நீங்க மட்டும் எத்தனை இட்லி வேணாலும் ஃப்ரீயா சாப்பிட்டுடுங்க. அதுக்கு நான் காசு கேட்க மாட்டேக்கா. சரி சரோஜா, நான் கொஞ்சம் விடிய காலமே எழும்பி என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு மட்டும் கட்டி வச்சுட்டு வந்துடுறேன். டிஃபனு வாங்கடையிலே வாங்கி கொடுத்துறேன் தினமும். சரிக்கா, நான் நாளைக்கு வரேன் சரோஜா. ஏக்கா அக்கம் பக்கத்துல தெரிஞ்ச வீட்டெல்லாம் கொஞ்சம் சொல்லிருங்கக்கா, இந்த மாதிரி டிஃபன் கடை வச்சிருக்கேன் நீ. சரி சரோஜா, கண்டிப்பா சொல்லி நான் போயிட்டு வரேன். சரிக்கா, வாங்க. கண்டிப்பா நாளையில இருந்து வியாபாரம் நடந்துரும். யாருக்கும் நான் கடை வச்சிருக்கேன்னு தெரியலல்ல, தெரிஞ்சாதானே வருவாவே. இன்னைக்கு எவ்வளவு விக்கிதோ பாப்போம், விக்காத ராத்திரிக்கு சாப்பிட்டுக்கிட வேண்டியதான். மைனி, இவன் எதுக்கு இப்படி வாடியாரா? மைனி, என்ன எதுக்கு இந்த வாட்ட வாடியாரா? மைனி, நீங்க செய்யறது உங்களுக்கே கொஞ்சமாவது நியாயமா இருக்கா மைனி? நான் அப்படி நியாயமா இல்லாம என்ன நியாயம் பண்ணிட்டேன்? இட்லி கடை ஆரம்பிக்க போறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. நீங்க பாட்டுக்கு எந்த ஒரு முன் அறிவிப்பும் கொடுக்காம கடையை ஆரம்பிச்சிட்டிய. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா மைனி? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல இட்லி கடை போட போறேன் நீ. மைனி, இட்லி கடையை நாளைக்கு காலையில ஆரம்பிக்க போறேன், திறக்க போறேன்னு நீ ஒரு வார்த்தை கூப்பிட்டீங்களா? ஆமா, பெரிய இவரு சீப் கெஸ்ட். இவரை கூப்பிட்டு தான் திறப்பு விழாவை கொண்டாடி இருக்கணும். இல்ல மைனி, எனக்கு தெரிஞ்சிருந்தா நானும் முத ஆளா வந்து இட்லி வாங்கி இருந்திருப்பேன்ல. நீ தானே ரூபா கொடுத்து நல்லா வாங்கிடுவியே. வாசில வாங்கிக்கலாம் ஓடி வருவா. கரெக்டா சொன்னி மைனி, அதான் ஓடி வந்துட்டேன். எனக்கு கஞ்சி, என் புருஷன் கஞ்சி, என் மாமியார் கஞ்சி, என் மாமனார் கஞ்சி, என் நாத்தனார் கஞ்சி, என் மகளுக்கு கஞ்சி, சிலுப்பா மகளுக்கு கஞ்சி. அம்மா மாமா, உன் மவ என்ன புல் டவுசரா இல்ல பிள்ளையா? 5 இட்லி திங்கக்கு மைனி, 5 கணக்கு பண்ணி கெட்டுங்க மைனி. மிச்சம் இருந்தா நாங்களே யாராவது ஒருத்தர் சாப்பிட்டுருவோம். சரி கெட்டி தாரே. 175 ரூபா எடு. 175 ரூபா எதுக்கு மைனி? நீ வாங்குற இட்லிக்கு தான். வாசில தருவேன் நினைச்சு. மைனி, நம்மளுக்குள்ள காசா? நம்மளுக்குள்ள நான் காசு வாங்க கூடாதோ? இல்ல மைனி, எங்க அம்மா உங்க கையில என்னைய அந்த சட்டியெல்லாம் வீட்ல வச்சு மட்டும் தான் செல்லும். இது கடை வியாபாரம், இங்கெல்லாம் அது செல்லுபடி ஆகாது. மைனி, என்ன மைனி பைனி நீட்டு? இங்க பார், 175 ரூபா தந்தேன்னா 5 இட்லியா தனித்தனியா கட்டி தருவேன். ஒரு இட்லி 5 ரூபா தானே, அவனு அநியாயமா விக்கல. எல்லா இடத்துலயும் 10 ரூபா 15 ரூபா. நான் வெறும் 5 ரூபாய்க்கு தான் வித்துக்கிட்டு இருக்கேன். என் 175 ரூபா தந்தேன்னா எல்லாருக்கும் இட்லி தருவேன். இல்லையா வீட்டுக்கு போயிட்டே இருக்கணும். யாருக்கும் இலவசம் கிடையாது. என் புருஷன் பிள்ளை நான் எல்லாரும் சாப்பிட்டே காசு போட்டு தான் சாப்பிட்டுருக்கோம். எங்க அம்மைக்கே நான் காசு வாங்கிட்டு தான் கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது உனக்கு உன் மாமியாருக்கு மாமனாருக்கு நாத்தனாருக்குலாம் சும்மா தருவனும். ரூபாய் தந்துட்டு வாங்கிட்டு போ. மைனி, நீங்க இப்படி மாறுவீன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மைனி. ஆமா, நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். வியாபாரத்துல இப்படிதான் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். இல்லனா ஏமாந்துட்டு பின்னங்கைய நக்கிட்டு போக வேண்டியதுதான். பார், ரூபாய் எடுத்துட்டு வந்தீனா இட்லி, இல்லனா சட்னி கூட கிடையாது. மைனி, நான் இப்ப கையில காசு கொண்டு வரலையே. கொண்டு வரல, போய் எடுத்துட்டு வா. சம்பளம் வாங்கிருப்பால? வாங்கியிருக்க மைனி. அதை வந்து நான் எப்படி இட்லிக்கு செலவு பண்ண முடியும்? ஓஹோ, 5000 ரூபாய் மாமியார் கையில கடன் கொடுத்துட்டு 5000 ரூபாய் உங்களுக்கு தரக்கு சீட் பண்றதுக்காக வச்சிருக்கேன். மிச்சம் ஒத்த பைசா கூட இல்ல மைனி. அதான் தீபாவளி வந்துல போனஸ் கேட்டு வாங்க வேண்டியதானே? ஓஹோ, அப்படி ஒரு விஷயம் இருக்கோ? நான் மறந்து போயிட்ட மைனி. கேட்டு வாங்கிட்டு வரேன். முதல்ல இட்லி கட்டுங்க, சாயங்காலம் உங்களுக்கு ரூபா வந்துடும். இங்க பார், ரூபா வரலன்னா இட்லி கிடையாது. மைனி ப்ளீஸ் மைனி, கண்டிப்பா சாயங்காலம் தந்துருவேன். நீ இட்லிக்கு காசு தரலன்னு வச்சுக்கோ, மாமியாட்ட வந்து கேட்டுருவேன். சரி மைனி, கேட்டுங்க. வீட்லயே வந்து கேட்க வந்துருவேன், ஞாபகம் இருக்கட்டும். சரி மைனி, உங்களுக்கு ரூபா தானே தரணும், நான் தரேன். டாக்கு புக்குன்னு கெட்டி தாங்க. யாராவது நான் வேலைக்கு போகணும். இரு
என்ன ஷில்பா இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துட்டா? உங்க வீட்டு பக்கத்துல வந்து கத்துனா தானே வெளியவே வருவா. இன்னைக்கு என்ன வேலைலாம் சீக்கிரமா முடிஞ்சிட்டோ? ஆமாக்கா, எங்க மைனி காலையில போய் இட்லி வாங்கிட்டு வந்துட்டாவள. சோத்தை வடிச்சு பிள்ளைகளுக்கு சாதத்தை கிளறி கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்படியா? காலையில போய் நெட்ட மாதிரி இட்லி வாங்கிட்டு வந்துட்டாளோ? பரவாயில்லையே, அவ்வளவு தூரம் போய் வாங்கிட்டு வந்திருக்காளே. ஏக்கா, அவ்வளவு தூரம்லாம் ஒண்ணும் போகல. இப்பதான் நம்ம ஊருக்குள்ள இட்லி கடை வந்துட்டாம்ல. நம்ம ஊருக்குள்ள இட்லி கடையா? எனக்கு தெரியாதே. இன்னைக்கு தான்க்கா ஓபன் பண்ணிருக்காவ. யார் ஷில்பா? நம்ம சரோஜாக்கா தான். ஓ அபியலா? ஆமா, சொல்லிட்டு இருந்தாவ. நான் கூட இன்னும் 2 மாசம் கழிச்சு ஓபன் பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓபன் பண்ணிட்டாவளோ? ஆமாக்கா, இட்லி கடை போட்டிருக்காவளா. எங்க அம்மா தான் காலையில வந்து மைனி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்பதாக்கா நானே கேட்டேன். அவிய கடையில இருந்து தான் எங்க மைனி இட்லி வாங்கிட்டு வந்தாவ. அததான் சாப்பிட்டுட்டு வாரேன். ஓ அப்படியா? ஆமாக்கா. ஆமா, இட்லி நல்லா இருந்துச்சா? சூப்பர் டேஸ்ட்க்கா. இட்லி, சட்னி, சாம்பார் எல்லாம் ருசியா இருந்துச்சு. வெறும் 5 ரூபாய் தான். அப்படியா? நான் காலையில சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டேனே. எப்படி போய் அவிய கடையில டிஃபன் வாங்குறது? ஏக்கா, தினமும் தான் போடுவாவ. நீங்க நாளைக்கு வாங்கிக்கிடுங்க. சரி ஷில்பா, 5 ரூபானா பரவாயில்ல. நான் அங்கேயே காலையில டிஃபன் வாங்கிக்கிட்டேன். நீ மதியத்துக்கு மட்டும் சமைச்சு வச்சுட்டு காலையில அங்க போய் டிஃபன் வாங்கிக்கிட வேண்டியதா. சும்மா செஞ்சுட்டு கிடக்கிறதுக்கோ நேரம் தான் ஆகுது. 5 ரூபாய் இட்லினா பரவாயில்லல்ல. ஆமாக்கா, நல்ல டேஸ்டாவும் இருக்கு. ரோசா பக்காவும் அங்கதான் வேலைக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவே. ஆமா, அவிய வேலைக்கு சேர்ந்துட்டாவளா? அது தெரியலக்கா, நானே கடையை போய் பார்க்கல. எங்க மைனி தான் வாங்கிட்டு வந்தாவன்னு சொல்லியல்ல. சரி ஷில்பா, போற வழியில அந்த கடையை பார்த்துட்டு போவோமா? சரோஜாக்கா எப்படி கடை போட்டிருக்காவன்னு பார்த்துட்டு போவோம். ஏக்கா, அப்படியே அவிய கிட்ட 2-3 விஷயத்தையும் சொல்ல வேண்டி இருக்கு. அப்படியே சொல்லிட்டு போவோம். என்ன விஷயம் ஷில்பா? இட்லி கடை மட்டும் போடாதங்க, மதியம் சாப்பாடும் சேர்த்து போடுங்கன்னு சொல்லணும்க்கா. ஆமா ஷில்பா, அதையும் சேர்த்து போட்டா நல்லா இருக்கும்ல. வீட்டுல சமைக்க வேண்டிய வேலையே இருக்காது. தினமும் கடையிலே வாங்கி சாப்பிடலாம். சொல்லுமா ஷில்பா, நம்ம சரோஜா ஹோட்டல் கடை போட்டிருக்கா. ஆமாக்கா, எனக்கும் தெரியும். என் மைனி காலையில அங்க போய் தான் இட்லி வாங்கிட்டு வந்துச்சு. அப்படியே டேஸ்டா இருந்துச்சா? நல்ல டேஸ்டா இருந்துச்சுக்கா. 5 ரூபாய் தான் ஒரு இட்லி. நல்லா பண்ணிருக்காவே. ஒரு சட்னி ஒண்ணு வச்சிருந்தாவே. என்ன டேஸ்டா இருந்து தெரியுமா? கார சட்னியா? நான் அந்த மாதிரி டேஸ்ட்ல எங்கேயுமே சட்னி சாப்பிட்டதே இல்லக்கா. அப்படியே? நான் கூட வாங்கிட்டு வந்திருப்பேன்னு வாங்காம வந்துட்டேனே. வீட்டுல என் பிள்ளைகளுக்கு டிஃபன் செஞ்சுட்டேன், அதனால தான் வாங்கல பாத்துக்க. சரோஜாட்ட கடையில போய் சும்மா பேசிட்டு நின்று வந்தேன். நாளைக்கு நான் அங்கதான் வேலைக்கு போறேன். ரோசபக்கா, அவிய கடையில வேலை இருக்கோ? எங்களுக்கு வேலை இருந்தா கேட்டு சொல்லுங்கக்கா, நாங்களும் சேர்ந்துறியோம். சொல்லுமா, சரோஜா வச்சிருக்கதே ஒரு தள்ளு வண்டி கடை தான். அவளுக்கு வீட்லயும் வேலை பார்க்கணும், அந்த இட்லி கடைக்கும் வேலை பார்க்கணும்னு கஷ்டம்ல. வியாபாரம் பண்ண வேண்டி இருக்கு. அதான் ஒரே ஒரு ஆள் தேவைப்படுதுன்னு சொன்னா நான் போறேன். நாளைக்கு நான் வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏக்கா, கூட இன்னொரு ஆளுக்கும் வேலை இருந்தா கேளுங்களா? நானும் அப்படியே வந்துறியே. சொல்லுமா, அதான் நீதான் ராசாத்தியக்கா வீட்டுக்கு வேலைக்கு போறல. ஏக்கா, அவியலை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. வர வர ரொம்ப பேசியாவுக்கா. அதான் பேசாம சரோஜாக்கா கடையில வேலைக்கு சேர்ந்துடலாமான்னு பாக்கேன். இல்ல சொல்லுமா, அவளுக்கே வியாபாரம் என்ன ஆரம்பிக்கவே இல்ல. இன்னைக்கு வீட்டுக்கு போடிய மாதிரி கொஞ்சம் தான் போட்டிருக்கேன்னு சொன்னா. கடை ஆரம்பிச்சது எல்லாருக்கும் தெரியணுங்கக்கா தான் இன்னைக்கு கடையை திறந்து வச்சிருக்கா. அதனால அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் முதல்ல வியாபாரம் நடக்கும். ஒரு ஆள் போதும். அதுக்கு நான் முதல்ல கேட்டதுனால என்னையும் வாங்கக்கான்னு சொல்லியிருக்கா. வேற ஆள் கடைக்கு தேவைப்பட்டா வேணா உன்னை கூடுவா. சரிக்கா, மறக்காம கூப்பிட சொல்லுங்க. சரி சொல்லுமா, நான் போயிட்டு வரேன். சரிக்கா. நான் போய் முதல்ல வேலை கேட்டேன். இல்ல ரோசா